என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகா எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. இல்ல இல்ல இப்படி பண்ணிருக்கவே கூடாது. ஆதி பேசா நம்மளும் பேசியிருக்கணும். ஏன்னா ஆதி விட்டுருங்க அப்படி இப்படின்னு பேசுனது கொஞ்சம் தப்பா இருக்குமோ, அதனாலதான் ஆதி காலையில என்னை பார்க்காம போயிட்டாரு. என்னதான் பண்ணலாம்? என்னையவே சுத்தி சுத்தி வருவாருன்னு நினைச்சா அவர் பாட்டுக்கு அவர் வேலையில கரெக்டா இருக்காரு. எப்படி அவரை வலிக்கு கொண்டு வரது? ஒருவேளை மாத்தி பேசிருக்கலாமோ? என்னதான் மாத்தி பேசினாலும் அவரும் இப்படிதான் நடந்துக்க போறாரு. காலையில எல்லாம் எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தருவாரு. இப்ப விட்டா தொல்லை விட்டுச்சுன்னு போயிட்டே இருக்காரு. எனக்கு எப்பதான் சமைச்சு கொடுப்பாரு? பிடிக்கலன்னு பாலாம் சமைச்சு கொடுக்கணுமா? இவ பின்னாடியே சுத்தணுமா? அப்பாப்பா, நான் கூட என் புருஷனை இம்புட்டு கஷ்டப்படுத்தினதில்ல. ஆவும் ஆதி எப்படின்னா அப்படியும் குத்தம் சொல்றா, அப்படின்னா இப்படியும் குத்தம் சொல்றா. எப்படிதான் இவ கூட குடும்பம் நடத்துறாரோ தெரியல. ஒருவேளை இருக்குமோ? அடியே இல்ல இல்ல அப்படிலாம் இருக்காது. இருக்காவ அடியே சத்தியா? ஆமா ஆமா இருக்கும். போக போக இவ மென்டல் ஆக போறா பாரு. ஏய் சத்தியா, என்னடி நீ எப்ப எங்க வீட்டுக்கு வந்த? போச்சுடா, நீ இன்னும் உங்க வீட்டை விட்டே வரலையா? ஓ, நீ வந்து என்னை கூட்டிட்டு போவறியா? பாரு சத்யா, நீ இப்படியே சுத்திக்கிட்டு இருந்த ஆதி மேல பைத்தியமாயி அவர் நல்லா இருப்பாரு. நீ ரோட்ல சட்டையை கிழிச்சிட்டு தெரியாம இருந்தா சரி. என்னடி சொல்ற? நம்ம காலேஜுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? உன் கிளாஸ்ல போய் பார்த்தா நீ அங்க இல்லாம இங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லடி, நேத்து நைட்டு ஆதி பேசினாரா? அப்புறம் என்னடி, நீதான் ஆதிக்கு ஏதாவது ஸ்வீட் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாவே கிளம்பி போன. ஆதி லேட்டா வந்துட்டாரோ? இல்லடி, ஆதி சீக்கிரமாவே வந்து ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுட்டாரு. அப்புறம் என்ன ஒண்ணு, எங்க அம்மா தான் சொதப்பிடுச்சு. உங்க அம்மா என்ன பண்ணாங்க? அவங்க சமைச்சதா சொல்ல சொன்னேன். அசோகாவை பாசிப்பருப்புன்னு சொல்லாம தோரம்பருப்பு கடலப்பருப்புன்னு சொல்லிடுச்சு. ஐயோ கடவுளே, நீதான் செஞ்சு கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியதானே? பாசம்லாம் இருக்கு, ஆனா நீங்க தான் என்னை விட்டுட்டு போறீங்க, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சிட போகுது. ஆமால, அப்படி கூட சொல்லிருக்கலாமோ? ஆமா, நீ எப்படி சொன்ன? என் கூட இன்னமே பேசாதீங்க, நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, இப்ப மட்டும் என்ன என் மேல அக்கறை? எப்போதும் போல நீங்க இப்படியே இருங்க, நானும் இப்படியே இருந்துக்கிறேன். திரும்ப திரும்ப உங்க மேல ஆசை வச்சு ஏமாந்து போறது நான் தான். இதை நான் என்னைக்கே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்டி. என்னடி அப்படி பாக்குற? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. காலேஜ் விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு வேணாங்கிறது, இங்க இருக்கிற வரைக்கும் எங்க உயிரை வாங்கிட்டு ஆதி வேணுங்கிறது. ஏண்டி, ஆதிய பழி வாங்காதான் நினைச்சுக்கிட்டு உன்னையவே நீ இது பண்ணிட்டு இருக்கடி. இப்படியே போனேன்னு வெயி ஆதல் பரத்து மாதிரி ஆயிடாத, அப்புறம் மண்டையில கொட்டிக்கிட்டே போக வேண்டியதான். ஓ, அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேனா? மண்டையை உடச்சிருவேன் பாத்துக்க. எந்திரிச்சு கிளாஸுக்கு போடி. வர உன் தொல்லை தாங்க முடியல. நான் வேணா ஆதி கிட்ட பேசட்டுமா? சே வேண்டாம், பேசுறேன்னு வெயி அப்புறம் ஆதி ரொம்ப இலக்காரமா நினைப்பாரு. இப்ப என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? ஆதி தான் இன்னமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார்ல, ஏன் இந்த மாதிரி பண்ற? எனக்கு ஆதி இந்த மாதிரி பண்ணாருன்னு கோபம்தான். கொஞ்சமாவது என் பின்னாடி சுத்தலாம்ல, என்னை கொண்டு வந்து வண்டியில இறக்கி விடலாம்ல. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டே இருக்காரு, அப்புறம் நான் எப்படி மன்னிக்கிறது? எனக்காக கொஞ்சம் இறங்கி வரலாம்ல. இப்ப என்ன, காலேஜ் பஸ் வராம நீ உன் ஆதி கூட வண்டியில வரணும். ஆதி உனக்கு சமைச்சு கொடுக்கணும். என் கையில எனக்காக கொண்டு வந்து கொடுக்கணும். ஆனா நான் அதை வேணான்னு சொல்லுவேன். பைத்தியம்தான். நான் பண்றது பைத்தியக்காரத்தனமாவே இருந்தாலும் ஆதி என் பின்னாடியே சுத்தும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஏன்னா 6 வருஷமா ஆதி பின்னாடி நான் சுத்திருக்கேன்டி. ஏண்டி, இதெல்லாம் பழிக்கு பழி வாங்குறதா? அப்படி சொல்ல வரல, பின்ன என்ன? எனக்கும் இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்காதா? என் ஹஸ்பண்டை என் பின்னாடியே சுத்த வைக்கிறது. லவ் பண்ண காலத்துல எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த மாதிரி நடக்கல. இப்ப பெரிய தப்பு பண்ணிருக்காரு, என்னை வேணான்னு விட்டுட்டு போனார்ல, அப்ப என்கிட்ட வந்து கெஞ்ச வேண்டாமா? நான் மட்டும் தப்பு பண்ண அவர் பின்னாடியே போறேன்ல, அவரும் கொஞ்சம் இறங்கி வந்தா என்னவா? சரிடி, எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும். நீ இப்ப கிளாஸுக்கு கிளம்பு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. சரிடி போறேன். கிளம்பி போடி. அப்பா, ஆமா எந்த கிளாஸ் எனக்கு? ஏண்டி அதே நீ மறந்துட்டியா? இல்லடி சொல்லு. இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் BCA B செக்ஷனுக்கு போய் எடுக்கணும். சரி போறேன். அப்பா, இவளை கிளப்புறது தேரையே கிளப்பி கூட்டிட்டு போயிடலாம் போல. வர இவ போக்கே சரியில்லை. HOD நோட் பண்ணாத வரைக்கும் நல்லது. ஏதோ நான் பார்த்து பண்ணி விட்டுட்டு இருக்கேன். HOD மட்டும் நோட் பண்ணிடுச்சு. இவளோட கதி அதோ கதி. சொன்னாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. பேசாம ஆதிக்கிட்ட பேசுறதுதான் நல்ல வழி. அவருக்கே ஃபோன் அடிச்சு பேசிடுவோம்.
சொல்லுமா நுஹா, எப்படி இருக்க? ஆ நான் நல்லா இருக்கேண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? புதுசாக போஸ்டிங்லாம் வந்திருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்குமா. என்ன திடீர்னு காலையில கால் பண்ணியிருக்க? கிளாஸ் இல்லையா? இல்ல சத்யாவுக்கு எதுவும் பிரச்சனையா? கிளாஸ் இல்லாமலாம் இல்லை, ஒரு பிரச்சனை, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். பிரச்சனையா? யாருக்குமா? அண்ணே சத்யாவுக்கு தான். சத்யாவுக்கா? என்னம்மா பிரச்சனை? காலேஜ்ல யாராவது பிரச்சனை பண்றாங்களா? இல்ல பசங்க யாராவது சத்யா கிட்ட வம்பு பண்றாங்களா? சொல்லுமா, எதுனாலும் நான் பாத்துக்கிறேன். அண்ணே காலேஜில் யாரும் பிரச்சனை பண்ணல. பின்ன சத்யாவுக்கு பிரச்சனைன்னு சொல்ற, என்னமாச்சு? அவளுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. பின்ன என்னதாம்மா பிரச்சனை? நீங்கள் தான் பிரச்சனை. என்னம்மா நானா? ஏம்மா? நேற்று நைட்டு அவகிட்ட பேசுனதுனால அவ என் மேல ரொம்ப கோவமா இருக்கான்னு தெரிஞ்சது. அதனால அவளை இனிமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன். என்னால அவ தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. வந்து புலம்புனாலோ நான் ரொம்ப டார்ச்சர் பண்றேன்னு. ஐயோ அண்ணே, நீங்கள் வேற. அவளுக்கு அவ்வளோ லவ் உங்க மேல. நீங்க பண்ணதை ஏத்துக்க முடியலதான், இருந்தாலும் இங்க வந்து புலம்பிக்கிட்டே இருக்கா. புலம்புறாளா? என்ன புலம்புறா? நீங்க அவ பின்னாடியே சுத்தலையா, அவளை எதுவுமே கெஞ்சலையா. நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேனே. அதெல்லாம் அவளுக்கு பத்தலையானே. நீங்க பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? ஏன்னா 5 வருஷம் 6 வருஷம் அவ பின்னாடி கெஞ்சிருக்காளாம். இந்த ஆதி மட்டும் என்கிட்ட கெஞ்சவே மாட்டேங்கிறாரு. ஒரு வாட்டி சொன்னா அப்படியே போயிடுறாருன்னு சொல்றா. அப்படி பண்ண அவ கோவப்படுறாளா? அதனால அவளுக்கு பிடிக்கலையோன்னு நினைச்சு நானும் விட்டுறேன். ஐயோ அண்ணா, இங்க பண்றத ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு. என்ன ஒண்ணு, வெளியில அப்படி முகத்தை காமிச்சுக்கிறா, உள்ளுக்குள்ளார உங்ககிட்ட பேசுறது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, டெய்லி நீங்க சமைச்சு தருவீங்களாமே? ஆமாமா, இப்பயும் நான் தான் சமைச்சு தரேன். அடப்பாவி, அது அவளுக்கு தெரியாதோ? ஆமாமா, எங்க அத்தை கிட்ட மட்டும் சொன்னேன். எங்க அத்தை இன்ன வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏமா? முதல்ல உங்க அத்தை கிட்ட சொல்லி கொடுக்கறத விட நீங்களாவே சத்யானை உனக்காக செஞ்சிருக்கேன்னு சொல்லி கொடுங்க. அவ வேணான்னு சொல்லிட்டானா? அண்ணே, அவ அப்படிதான் சொல்லுவா. நீங்க திரும்ப திரும்ப கேளுங்க. அவ அதை தான் எதிர்பார்க்கறா. தப்பு பண்ணது அவர் தானே, வந்து 2-3 வாட்டி கூட கெஞ்ச மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்கிறா. இங்க வந்து ஒரே புலம்பல். உங்க பொண்டாட்டி கிளாஸுக்கு கூட போகாம தனியா உட்காந்து தனியா புலம்பிக்கிட்டு இருக்கா. அதுவும் உங்களை நினைச்சு. நான் என்னத்த சொல்ல? நீங்க தான் வந்து விடணுமா? காலேஜுக்கு உங்க கூட தானே வருவா. நீங்க எதுவுமே கேட்கலையா? நீங்களாவே கிளம்பி போயிடுறீங்களா? அதெல்லாம் அவ ரொம்ப மிஸ் பண்றா போல. தயவு செஞ்சு நீங்க அவளை கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்கண்ணே. சொல்லிட்டீலமா, இன்னமே பாரு, சத்யா போதும் போதுன்ற அளவுக்கு நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். சூப்பர்ண்ணே. இன்னைக்கு சாயங்காலம் கூட அவ உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பா. அப்புறமா கடைசி பஸ்ல ஏறி வந்துருவா. இல்லம்மா, நான் வரலான்னு தான் பாப்பேன். வந்தா அப்புறம் ரொம்ப பேசுவான்ட்டு தான் நானும் விட்டுட்டேன். பரவாயில்லண்ணா, பேசட்டுமே. உங்க பொண்டாட்டி தானே, 2 வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிட போறா. அவளுக்கும் கோவம் இருக்க தானே செய்யும். கொஞ்சம் விட்டு பிடிங்க. சத்யா ரொம்ப நல்ல பொண்ணுண்ணா. அவளை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு புரியுதுமா. நான் இன்னைக்கு சாயங்காலம் சத்யா கூட்டிட்டு போறதுக்கு வரேன். நீ எதுவும் சொல்லிடாத. நான்லாம் எதுவும் சொல்லல. இது ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தால அது அவ தான் பண்ணது. எனக்கு அது நல்லாவே தெரியும். சத்யாவோட கைப்பக்கம் என்னன்னு எனக்கு தெரியாதா? நான் சாப்பிட்டோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்கண்ணா, கொஞ்சம் அவளை பார்த்துக்கோங்க. அவ உங்களை நினைச்சு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா. நீங்க தான் அவளை சந்தோஷமா பாத்துக்கணும். சொல்லிட்டீலமா, இன்னமே பாரு. சரிங்கண்ணா, நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருங்க. எனக்கு என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நீங்களும் சந்தோஷமா இருங்கண்ணா. சரிம்மா. கிளாஸ் இருக்கு, நான் போன் வச்சுட்டுமா? சரிம்மா. என்னமேட்டாவது சத்யா சந்தோஷமா இருக்கட்டும். கிறுக்கு லூசுவ மனசுக்குள்ளார இவ்ளோ ஆசையை வச்சுக்கிட்டு வெளியில கோவப்படுற மாதிரி நடிக்கிறா. ஆதி இன்னைக்கு சாயங்காலம் வந்து உன்னை அலேக்கா தூக்கிட்டு போறாரு பாரு. சத்யா, என்ன நினைச்ச அங்க புலம்பிக்கிட்டே இருக்கியா? சாரிடி, இப்பதானே இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னமே பாரு, இந்த ஆதி உன்னை எப்படி வளைச்சு வளைச்சு லவ் பண்றான்னு. ராஜு, என்னங்க? அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல, சேலையில ஒரு நூல் பிரிஞ்சுக்கிட்டு வந்தது. அதை பிடிச்சி இழுத்த அப்படியே எல்லா நூலும் வருதுங்க. அதை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னங்க? நான் உன்னைய சந்தோஷமா தானே வச்சிருக்கேன். இது என்ன புது கேள்வி? இல்ல, நீ பெரிய இடத்துல வளர்ந்த பிள்ளை. உன்னைய நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஆதி பிரச்சனை. அப்பெல்லாம் நினைப்பேன் உன்னை நான் சந்தோஷமா வச்சிருந்தேன் நானு. ஆனா கேட்க முடியாது. நீ என் பக்கத்துல இருக்க மாட்டீல, அதனாலதான் நான் இப்ப கேக்குறேன். ஆமா, காலம் போன கடைசியில கேக்குறிய. அப்போ நான் சந்தோஷமா வச்சிருக்கலையோ? அப்படிலாம் யார் சொன்னா? எங்க அப்பா அம்மா கூட இருந்ததை விட உங்க கூட இருந்ததுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போதுமா?
நீ சும்மா வாய் வார்த்தைக்கு தானே சொல்ற. அட என்னங்க, உண்மையாலுமே நீங்க என்னை சந்தோஷமா வச்சிருக்கீங்க. விட்டுட்டு போயிட்டு எத்தனையோ பேர் சந்தேகப்படுறாங்க. ஆனா நீங்க என்னை அப்படிலாம் பண்ணலையே. நீ பத்திரமாத்து தங்கோண்டி. உன்னைய சந்தேகப்பட்டேன்னு வையி, என் நாக்கு என் வாழ்க்கை எல்லாம் அழுகி போயிடும். ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்ல ராஜு, உனக்கும் கீதாவுக்கும் நான் எந்த ஒரு இதையும் கொடுக்காம போயிட்டேன். இப்ப வயசாயிடுச்சு. வயசானதுக்கு அப்புறம் கீதாவை ஒரு நல்ல வாழ்க்கையில கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு ஏத்த மாதிரியே முரளி தம்பி அமைஞ்சிட்டாரு. முரளி தம்பி தான் ரொம்ப நல்லவர்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பமா இருக்குல்ல. ஆமாங்க, நானும் இதை நினைச்சு கூட பார்க்கல. அவங்க அம்மா அப்படியே முரளி தம்பி மாதிரியே. இப்பதான் தெரியுது முரளி தம்பிக்கு ஏது அந்த குணம்னு. ரொம்ப நல்லவங்கங்க. என் பொண்ணும் ரொம்ப நல்ல வாழ்க்கைக்கு போறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இனிமே எந்த கவலையும் இல்ல. என் பொண்ணும் நல்லா இருக்க போறா, நாமளும் நல்லா இருக்க போறோம். இதை தவிர வேற என்ன வேணும்? ஆமாங்க, கீதாவை நினைச்சு ஒரு சில டைம் பயம் வந்துகிட்டே இருக்கும். இவளை யார்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? இப்பெல்லாம் பவுனு விலை ஏறி போய் கிடக்கு. பவுனு போடாம எந்த பையனும் கட்டிக்க மாட்டாங்க. கீதாவும் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்காங்க. அதான் முரளி தம்பி அவளுக்கு கிடைச்சிருக்காரு. ஆனா இந்த பூர்ணி அவ ஏன் இந்த மாதிரி இருக்கா? இவளோட ஃப்ரெண்டு தானே அவ. ஃப்ரெண்டு வாழ்க்கையை கெடுக்கணும்னு ஏன் இப்படி அலையிறா? அவங்க குடும்பமே அப்படிதாங்க. நானே எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். ஆனா இவ தான் கேட்கவே மாட்டேங்கிறா. வளர்த்து வரைக்கும் என்னை நல்லபடியா பாத்துக்கிட்டாமா அப்படின்னு சொல்றா. அதுக்காக இப்ப இவ இப்படி பண்றாளே, அதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? பேதி மாத்திரையே நீங்களும் இல்ல நானும் குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் குடிச்சிருந்தாலும் அது பரவாயில்ல, கொஞ்சமாவது சமாளிச்சுப்பேன். உங்களுக்கு சுகரு பிரஷர் எல்லாம் இருக்கு. இந்த பேதி மாத்திரையை கலந்த ஜூஸை நீங்க குடிச்சிருந்தா அப்பப்பா என்னால அதை தாங்கிக்கிடவே முடியாதுங்க. சத்தியமா சொல்றேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லைங்க. எவ்வளவு கொடூரமான பொண்ணா இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு வாழ்க்கை தானே, நல்லா இருந்துட்டு போட்டுன்னு கொஞ்சமாவது நினைக்கிறாளா பாருங்க. என்ன ஒரு கோவம், என்ன ஒரு வன்மம், என்ன ஒரு பொறாம புத்தி. இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ பொறாம புத்தியா? இந்த மாதிரி ஒரு பிள்ளைய நான் பார்த்ததே இல்லைங்க. எல்லாம் அவங்க அப்பா அம்மா வளர்ப்பு அப்படி. நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவ நல்ல பிள்ளையாதான் வளர்ந்துருப்பா. விஷத்தை திணிச்சது அவங்க அப்பா அம்மாவா இருக்கும். ஆமாங்க, அவங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு. கேள்விப்பட்டேன். முரளி தம்பி தானே எல்லாம் பண்ணுச்சு. முரளி தம்பியே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. கீதா அப்படி இருக்கானா நம்ம வளர்ப்படி அவளை திருத்திடலாம் மாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறாள் என்னமோ. ஏங்க, நாய் வாழ நிமித்த முடியுமாங்க? முடியாதுதான். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கா உங்க பொண்ணு. அந்த பூர்ணிலா ஜென்மத்துக்கு திருந்த மாட்டா. அப்படியே அவ திருந்துறதா இருந்தான்னு வையி, அன்னைக்குதான் உலகம் அழியிற நாளா இருக்கும். நீ சொல்றதும் கரெக்டு தான். என்ன அங்கிள், உலகம் அழிகிறத பத்திலாம் பேசிட்டு இருக்கிய? வாங்க தம்பி. வாங்க தம்பி. வரேன் த. அப்படி வயசாவதுல எந்திரிக்கவே முடியல. பார்த்து எந்திரிங்க. என்ன தம்பி காலையில வந்திருக்கிய? சும்மா கீதாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு கீதாவுக்கு ரிசல்ட்டா சொல்லவே இல்ல. இல்ல இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் வந்திருக்கணும். இப்ப திடீர்னு இன்னைக்கே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதான் இந்த தடவை எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான்னு பாக்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா தம்பி. கீதா கிழிச்சு கிளம்பி ரூம்ல தான் இருக்கா? அப்படியா, சரிங்க அங்கிள், நான் போய் ரூம்லேயே போய் பார்த்துக்கிறேன். சரிப்பா. கீதாவையும் நல்லபடியாக படிக்க வச்சிருவாங்கல்ல? உங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு கீதா டாக்டர் ஆகணும்னு சொன்னா கூட படிக்க வச்சிருவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு அங்க சந்தோஷமா இருப்பா. போதுமா? சரி ராஜு, பசிக்குது. சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? நீங்களும் சாப்பிடுங்க. தம்பி வந்தா அவங்களுக்கு 2 தோசை ஊற்றி வைக்கிறேன். இப்பதானே கீதாவை பார்க்க போயிருக்காரு. போயிட்டு 2 பேருமா வந்து சாப்பிட்டு போகட்டும். சரிங்க. எனக்கு இப்ப சாப்பாடு வை. சாப்பாட்டுக்கு முன்னாடி மாத்திரை போடுறது போட்டியலா? நீ தோசை ஊத்துறங்காட்டி நான் போட்டுருவேன். சரிதா. கீதா. சொல்லுங்க. என்ன திடீர்னு பார்க்க வந்திருக்கீங்க? நேற்று தான் ஃபுல்லா உங்க வீட்லயே இருந்தேனே. ஏன் என் பொண்டாட்டியை பார்க்க நான் வரக்கூடாதா? வரலாமே. உங்களுக்கு தான் என் கூட பேசுறதுக்கு இஷ்டமே இல்லையே. ஆமா, நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாரு. உங்களுக்கு தான் என்னை பிடிக்கவே இல்லை. அடியே மக்கு, பூர்ணிமாவை பத்தி புரிஞ்சுக்கொடின்னு சொன்னதுக்கு இப்ப கோச்சுக்கிட்டு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படி இல்ல, நேத்து மட்டும் அப்படி திட்டினீங்க, இன்னைக்கு வந்து ஈனி வச்சிட்டு இருக்கிய. நேத்து நீ பண்ணதுக்கு உன்னை அப்படியே புடிச்சு கடிச்சு சாப்பிடணும் போல இருந்துச்சு. இருக்கும். ஆமா, இன்னைக்கு உனக்கு ரிசல்ட் தெரியுமா? என்னது ரிசல்ட்டா? ஆமாண்டி, வழக்கம் போல எக்ஸாம்லாம் சூப்பரா எழுதிருக்கல? அதுக்கு என்ன, அதெல்லாம் அடிச்சு தூள் பண்ணிட்டேன். அப்ப இந்த வருஷமும் டிஸ்டிங்ஷன்லாம் பாஸ் பண்ண போற? டெஃபினெட்லி. சரி கீதா, இதை செலிப்ரேட் பண்றதுக்கு வெளியில போலாமா இல்ல வீட்லயே இருக்கலாமா? அது உங்க இஷ்டம். அப்ப நீ என்ன சொன்னாலும் ஓகேங்கிற? ஆமாங்க, இன்னமேட்டு நீங்க தானே எனக்கு எல்லாம். நீங்க தானே என்னை பாத்துக்கணும். ஆமா ஆமா, அப்ப வெளியவே போயிடலாம். இங்க இருந்து அத்தா மாமாவுக்கு டிஸ்டர்ப் எதுவும் கொடுக்க வேண்டாம். நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். ஆமா, பூர்ணிமா எல்லாத்துலயும் பாஸ் ஆயிருப்பாளா? அது அவகிட்ட தான் கேட்கணும். ஒரு சப்ஜெக்டாவது பாஸ் பண்றாளான்னு பாப்போம். ஓ, அதுவே அங்க பெரிய விஷயமா? ஆமாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு எதுவும் கால் பண்ணாளா? இறங்கி போயிட்டு பாய் கூட சொல்லல, திரும்பி பார்க்காமயே போனா. அவ்வளோ அசிங்கப்பட்டால இங்க, அதனாலதான் திரும்பி பார்க்கல. அதுக்கப்புறம் போனும் அடிக்கவே இல்ல. நான் தான் 2 வாட்டி அடிச்சேன், அப்பயும் அவ எடுக்கவே இல்ல. அப்புறம் எதுக்கு நீ அடிக்கிற? பேசினா என்ன பேசாட்டினா என்ன? நீ பேசவே பேசாத, அதுதான் உனக்கு நல்லது. சரிங்க. சரி வா, வெளியில போலாமா? எங்க? அடியே, இப்பதான் சொன்னேன் நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன்னு. இப்ப எங்கன்னு கேக்குற? அதுக்காக அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வர வேண்டாமா? சரி சரி, போய் சொல்லிட்டு வா. அதுதான் எங்க போறோம்?
சும்மா பீச்சுக்கு போலாம். பீச்சுக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு? கொஞ்ச நேரம் உன் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் தான். ம் சரி. ச்சே, இவங்கெல்லாம் உண்மையாலுமே அம்மாவா அக்காவா? எவ்வளவு கொடூரமா இருக்காங்க. எப்படி இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப கூட கத்தி ஆர்ப்பாட்டப்படி உங்க கூட சண்டை போட முடியும். ஆனா நான் அதை பண்ண மாட்டேன். உங்க வழியிலே பண்ணி உங்களையே உங்க வாயால நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்ல வைக்கணும். இப்ப நான் என்னதான் கூப்பாடு போட்டாலும் கண்டிப்பா அதை பொய்ன்னு தான் சொல்லுவீங்க. என்கிட்ட ரெக்கார்டும் இல்ல, என்னால நிரூபிக்கவும் முடியாது. எவ்வளவு மோசமான கேரக்டரா இருக்காங்க. ச்சே, சொந்த தம்பிக்கிட்டே திருடிட்டு அவரோட வாழ்க்கையை அவர் வாழ விடாம இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க. நினைக்கும் போது அப்படி கோவமா வருது. என்ன பண்றது? என்னால எதுவும் பண்ண முடியாது. இதை நான் போய் அவர்கிட்ட சொன்னேன்னா கண்டிப்பா அவர் நம்பவே மாட்டாரு. திரும்பி என் மேலதான் கோவப்படுவாரு. கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருப்போம். அப்பதான் அவர் என் சைடு வருவாரு. இப்பதான் அவங்க அம்மாவை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு புரிய வருது. இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லாமே புரிஞ்சுப்பாரு. ஆனா இதை நம்ம சும்மா விடக்கூடாது. இன்னும் என்னென்னலாம் பண்ணிருக்காங்களோ அதை நம்ம என்ன ஏதுன்னு பார்க்கணும். இன்ன வரைக்கும் நம்ம பார்க்காம விட்டது ரொம்ப தப்பு. இன்னைக்கே நம்ம அக்கௌண்ட்ஸ் பார்க்க கிளம்பி இருக்கணும். போகாம விட்டாச்சு. நாளைக்கு கண்டிப்பா அவரையே கூட்டிட்டு போக சொல்லணும். வேலையா குடோன்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத பார்க்கணும். 50 லட்சம் ரூபாய் எல்லாமே என் புருஷனோட உழைப்பு. தூக்கி அவகிட்ட கொடுக்குறாங்க. அவரோட பொண்டாட்டி நானு. என் புருஷன் எனக்கு ஒரு பிரியாணி வாங்கி தரக்கூடாது? ச்சே, என்ன மாதிரி ஒரு மாமியாரு! இந்த மாதிரி ஒரு பொம்பளைய உலகத்துல நான் பார்த்ததே இல்ல. எப்படிப்பட்ட குடும்பத்துல கொண்டு வந்து எங்க அப்பா விட்டுருக்காரு. முன்ன பின்ன விசாரிக்கவும் இல்ல. எல்லாம் என் தப்பு தான். அப்பா அம்மாவை நம்பி இவரை கல்யாணம் பண்ணல. எல்லாம் என் தப்பு தான். முதல்ல இந்த அம்மாவோட முகத்தரையை கிழிக்கணும். அவங்க அம்மா நடிச்சு ஏமாத்துது. அவங்க அம்மா கொஞ்சம் அழுதாலும் அவரால் தாங்கிக்க முடியல. மொத்த சொத்தம் அந்த அம்மா பேர்ல தான் இருக்கு. அதனாலதான் இந்த அம்மா இந்த ஆட்டம் ஆடுது. முதல்ல அதை என்னன்னு பார்க்கணும். என்கிட்டயே உன் நாடகத்தெல்லாம் நடிக்கிறீங்களா? ரெக்கார்டை வச்சிருக்கேன்னு உங்களை போய் சொல்லி ஏமாத்திருக்கேன். இதையே சொல்லி சொல்லி நான் உங்களை மிரட்ட போறேன். மிரட்டி எல்லா உண்மையும் உங்க வாயால இருந்து எல்லாத்தையும் கேட்க போறேன். இனிமே ஒரு நயா பைசா கூட என் புருஷனோட உழைப்புல இருந்து நீங்க எடுக்கவே முடியாது. அதுக்கு நான் பொறுப்பு.